ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்க்குறது எல்எஸ் கேமிங் சேனல். இன்னும் என்ன கேம் பார்க்க போகிறோம்னா பென் 10 அல்டிமேட் ஏலியன் காஸ்மிக் டிஸ்ட்ராக்ஷனோட கேமோட பார்ட் 8 பார்க்க போகிறோம். நிறைய 7 பார்ட் இது முன்னாடியே போட்டிருக்கோம். இந்த கேமோட பார்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது பெண்டனோட. அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா பாட்டும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் ராமத்தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு பார்ட் தான் இருக்கும், எண்டிங் வந்துடும் அதுக்குள்ளே. போன வீடியோட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காம அதில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பென்டனோட 8 பாட்டு அதில் தான் இருக்குது. சாரி, 7 பாட்டு அதில் இருக்குது. இது 8வது பாட். அது இதுவும் வந்துடும் அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் ஸ்டார்டிங்கே சண்டையா? ஸ்டார்டிங் சண்டை எப்படி இருந்தாலும் செத்துருவாது, எனக்கே தெரியும். ஸ்டார்டிங் சண்டை குழந்தைங்கெல்லாம் எதிராக அனுப்பிச்சிருக்கீங்க. டேய், எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆள். சின்ன ஆள் தானே நீ. போட்டு எப்படி இருந்தாலும் மொத்தன்னு அங்கே பேர் அந்த ப்ளூ கலர் பிளேட்லாம் உன்னை சர்னு வெட்டுவானுங்க. ப்ளூ கலர் பிளேட்டுக்கு தண்ணி காட்டுறது. தண்ணி காட்டுறியா? நெருப்பு காட்டுறேன். நெருப்பா? எங்கே காட்டு. எங்கே நின்றுட்டு இருக்கே அவன் பேர் ஒன்று உஷா மிக்சி பிளேட்லாம் போடுறான். பொறுமையாக தான் அடிக்கணும். டக்கு டக்குலாம் ஒன்று மாதிரி என்ன நூபான்னு அடிக்கிட்டு டக்கு டக்குன்னு அடிக்கிட்டு. நூபா? அது பேர் ஹெல்த் எவ்வளோ குறைச்ச. நானாக இருந்தானா ஹெல்த்தே குறைஞ்சிருக்காது. செத்தாக பேசணும், சாவே மாட்டேன். ஒரு பிசுறு குறைஞ்சிருக்காது, ஹெல்த்து ஃபுல்லாக அடிச்சு பிசுறு குறைஞ்சிருக்காது, மொத்தமாக குறைஞ்சிட்டு இருக்கோம் நீ அடிந்தான். ஐயோ, இதெல்லாம் ஒரு நகைச்சுவைன்னு பண்ணுற பற்றியா? அதெல்லாம் தாங்க முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவன் இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசுவான். வந்து முன்னோக்கி ப்ரோ பிளேயர். நெருப்போட சொன்னா ஒரு நெருப்பு தப்பாக விட்டா உடனே பேசுறது. நெருப்போட சொன்னால் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். டோருக்கு ஓட்டவில் கையை விட்டு இது பண்ணுவோம். டோர் திறக்க போர்ச்சி இருந்துச்சு. இப்போ அப்படி பறக்கணும். நம்ம பறக்கிறோமா? பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். இவன் இருக்கிறதுனால நல்லா பறக்க முடியுது. என்ன இப்படியே சுற்றினே போனால் நல்லா இருக்கும். ரொம்ப தூரத்துக்கு போக மாட்டான், கீழே ஆகிடுவான், டக்குன்னு டேக் ஆஃப் ஆகுறான். ஏதாவது ஜஸ்ட் மிஸ் பழத்துக்கும் சேர்த்து போயிருப்பேன். ஒரு 60 அப்கிரேட் பண்ணால் இவன் இது பறந்துனே இருப்பானா? 60 அப்கிரேடா? தெரியலையே, வாய்ப்பு இருக்குது. நம்ம நான் அப்கிரேடே பண்ணாமல் இருக்கோம். பண்ணுவோம் இந்த இதுலையா? இந்த பாட்டில் பண்ணுவோம் கரெக்டாக. வேணா போடலாமா டைட்டிலே? அப்கிரேடே பண்ணாமல் பென்டை முடித்த பிஜி அப்படின்னு போட்டுடலாமா? போடலாம், ஆனால் கஷ்டம். ஏன்னா போக எனிமி டஃபாக வருவானுங்க. இவ்வளோ நேரம் இது பண்ணாமல் ஆடிட்டா இதுக்கப்புறம் பண்ணால் எனிமி டஃபாக வருவாங்களா? ஆச்சுட்டு பிரச்சனை இல்லை. கார்ட்டூனில் இருக்கும் பார்க்குறவங்களாம் அப்கிரேட் பண்ண என்ன பவர்ஸ் கிடைக்குதுன்னு. ஒரு பவரும் கிடைக்காதுங்க, அடிக்கிறதுலாம் அந்த ஸ்பெஷல் மூவ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பெஷல் மூவ்ஸில் எதுனா ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆகுவாங்க, அவ்வளோதான். ஸ்வாம் ஃபயர்னு பார்த்தீங்கன்னா அந்த புல் வருமே, அது புல்லில் கொஞ்சம் நெருப்பு எரியும் அந்த அப்கிரேட் பண்ணினா. அவ்வளோதான். அதை கூட பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கோம். அதையே பண்ணாமல் இந்த அடி அடிக்கிறேன் நான். பண்ணால் எனிமிங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க? என்ன பண்ணுவாங்க? பேபிக்கு இந்த எல் வச்சு அடிப்பேன். வெக்க வச்சு அடிப்பேன் பேபிக்கு. அது மாதிரி அப்டேட் பண்ணிட்டேன்னா. ஐயோ, அவங்களாம் இதை கேட்டான்னு வச்சுக்கேன், தூக்க மாட்டிப்பான். தூக்க மாட்டான், கரலை கட்ட தூக்க மண்டையிலே அடிப்பான். கீப்பான். நான் அப்கிரேட் பண்ணாமலே இந்த அடி அடிப்பேன். ஐயோ, நீ உன் தற்பெருமையை நீயே வைத்துக்கொள். திரும்பவும் பழத்தில் ஒன்று செத்து போயிருப்பேன். நல்ல வேலை இந்த பாட்டில் சாவோமோ, இந்த பாட்டில் செத்து போய்டுவோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ கன்ஃபார்ம் நீ ஆனா உன் கையில் நான் ஜாஸ்தி கொடுத்தா கன்ஃபார்ம் செத்து போய்டுவோம். அது தெரியாது எனக்கு. இத்தனை பாட்டு சாவ மாட்டேன். இது சாவுறது இத்தனை பாட்டு சாவ மாட்டேன். ஐயோ, பார்த்த எனக்கு தானே தெரியும் நீ சாவாமான்னியா செத்தான்னியான்ட்டு. சரி வெளில சொல்லாத. நான் இதுலையாவது அடி வாங்க போயிடுவியா? நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. இப்போ பேர் போடா கரெக்டாக இருக்கும். பார்த்தே இல்லையா, நெருப்புக்கே எங்களை பார்த்தா பயம். அந்த நெருப்பு ஏதோ சரி போனால் போட்டோம், பஞ்சு டைலாக்லாம் பேசியாச்சே, நான் அமைஞ்சிச்சு. அதுவே இந்த மாதிரிலாம் பேசினா திரும்ப அந்த நெருப்பில் நிற்பேன். நான் மறுபடியும் எந்த இடத்துக்கு வந்துட்டோம்? இது வந்து டோர் திறக்கணும். இப்போ டோர் திறந்தது நம்ம அதை ஆன் பண்ணும்போது இந்த டோர் தான் அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது டோரு. மேலே ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக்கு. இப்போ நம்ம கீழே இருக்க லாக்கை திறந்தோம்னா நினைக்கிறேன். இன்னொரு லாக்கு மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கான்னு தெரியல. இப்போ இந்த வழியில் போகணுமா? இந்த வழியில் போயிட்டு இன்னொரு லாக்கை திறக்கணும். ஏன் இங்கேருந்து ஆமத்தலைன்னு வச்சு ஜம்ப் பண்ண முடியாதா? ஐயோ, இந்த கிரிஞ்சித்தனமான ஐடியாலாம் ஏன் குத்துனுருக்க? அது முடினா எதுக்கு இந்த இது குத்துருக்கானுங்க? சுச்சினது அம்மனுங்க ஒரு பையக்காரனுங்க கட்டுறது முழுசாக கட்டினா நல்லாயிருக்கும். அரைக்குறையாக கட்டி விட்டு போயிடறானுங்க, கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணி இங்கேருந்து இதில் வந்துட்டு அதுக்கு திரும்ப ஜம்ப் பண்ண நடுவில் எதுவுமே இல்லை. அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண மாட்டான். சரி, இவன் வேறு ஆமத்தலையன் ஜாலி பண்ணிட்டு போகிறானே. எப்படி
இப்போ தான் கண்டுபிடிச்சின்னு சொல்ல மாட்டேன், எப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். இப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ஆமத்தன் வச்சு பண்ண வேணாமேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எவ்வளோ ஜஸ்ட்டில் நிற்கிறான். எனக்கு தெரிஞ்சு இவன் அடிக்கிறதுல வேஸ்ட்டு, பறக்கிறதுல தான் கெத்து. ஆமாம், நம்பால் யார் பறவை முனியாண்டி. பறவை முனியாண்டி எவ்வளோ கெத்தா போகிறாரு பாருங்க, ஃபேன் மாதிரி பறப்பாரு நம்பால், சான்ஸே இல்லை. சரி, இந்த மாதிரி ஒரு இது ஏலியன் தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ஃபேனை கெட்டு கரண்ட்டுக்கு பதிலாக இதை போட்டிருப்பேன். நீ இருக்கிற ஏலியனே பார்த்த மாட்டேங்குது, நீயே ஒரு ஏலியன் தான். இது இன்னொரு ஏலியன் வரியா? சரிங்க, நீங்கள் முன்னே இருங்க. இவன் வேற ஆனவனா போர்டு போட சொல்கிறானுங்க. இதாங்க கட்டுறவன் சரியாக கட்டலை, ஸ்ட்ரைட்டாக பணத்தை கட்டினா என்னவா? திடீர்னு ஒரு அவசர அர்ஜென்ட்டு தான் எப்படி போகிறது அது சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ பள்ளியே திரும்ப அடிக்கணுமே, ஜம்ப் பண்ணிட்டா கைப்பிடல. அவசர அர்ஜென்ட்னா எப்படி போகுது நீயே சொல்லு. எப்படி போச்சுன்னா அதான் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி தான் போகணும், வழி இல்லை. ஒரு ஜம்புக்கே பிச்சைன்னு வந்துடுவேடா. இது நம்மளாம் இருந்தால் பரவாயில்ல, ஏலி சிஸ்டருக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவோம். நார்மல் மனுஷன் வந்தானா அதுதான் நான் சொல்கிறேன். உன்ன மாதிரி ஆளுங்களாம் ஆடினாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லு, ரொம்ப பாவம். அதான் தெரியுது, செவுத்த மூட்டின்றியா ஒன்றும் ஹெச்பி எடுத்துருந்தேன் தெரியுதா, இது பேர் தான் நூ பண்ணுறது. சரி, செவுத்த மூட்டி தான் ஹெச்பியா, கொண்டாத்துக்கு முன்னாடி மூட்டின்றியடா. லாக் ஓப்பன் ஆயிடுச்சு, ரெண்டுமே ஓப்பன் ஆயிடுச்சு, கதவு திறந்துச்சு. ஏடா வீடியோ எடுத்துட்டு அப்புறம் காட்டுறேன். கதவு திறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கேருந்து போனோம். பார்த்தியா இப்போ இதில் மிஸ் இது அவன் போட்டால் அடி வாங்காம நீ ஏதாவது பக்கு வேலை பண்ணுறப்ப எது யாருக்கு தெரியும்? பக்கு வேலையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, இதில் எப்படி பக்கு பண்ண முடியும்? வந்த பேர் அடி வாங்காம நீ 2 வாட்டி ஆச்சு அதான் பக்கு. லைட்டாக அனல் அடிக்குது, வயிறு எரியுது அவனுக்கு. லைட்டாக அனல் அடிக்குதுங்க, வயிறு எரியுது போல உனக்கு. அது ஒன்றும் இல்லை, ஃபேன் போடாமல் இருக்கும்ல, அதை ஏறிது. சரி சரி, ஸோ ஸ்ட்ரைட்டாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இது கேட்டு துறைக்கவே இல்லை, அது நம்ம வந்த வழி. இது நம்ம ஃபஸ்ட்டு போனவே அந்த வழி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு தடவை இது போனால் மூடிடும். ஆமாம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதனால அவங்களே மூடிடுறாங்க. இந்த வழி தான் போனோம். கஷ்டப்பட்டு டோர் போகணும், எதுக்கு போகிறது தானே. இப்போ இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இங்கே தான் பார்த்துருப்பேன், வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இல்லை வேணாம், நான் கேட்டது தப்பு தான். சரி வேணாம் விடு. சரி சேவிங் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாமா? பண்ணுறா, பக்கு ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன்? வேணாம் அதெல்லாம் பக்கு ஆகாது, நாங்களாம் எவ்வளோ பேர் ஆள். அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னு கத்தின்னு இருப்பேன். பக்கு ஆயிடுச்சு பக்கு வட்டாம் பேர் வேற யாரு தெரியல, ஏதோ காட்டுறாங்க. ஏதோ மெயின்டெனேஷன், நீ உன்னோட வேலைக்கு அதிகமான வேலை பண்ணிகிட்ருக்க, ரொம்ப பிரச்சனை கொடுக்குற. உங்கள் ஒருத்தே கம்மி தான், யாரை பார்த்தா ஒருத்து கம்மின்ற ஓடணுமா? 5 நாள் பாம் அடிக்குதா? பாம் தான். நிறைய தீபாவளி எப்போ முடிஞ்சுது, ஆட்ட பாம்பு விளாண்டுக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுது அவன் பேசிட்டுருப்பான். மெயின்டெனேஷன் ஃபஸ்ட்டு பாம்லேருந்து தப்பிச்சாலும் செகண்ட் பாம்லேருந்து தப்பிக்க மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். அவன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் நம்ம சாகுறமா இல்லையான்னு. அது எதுவுமே பண்ண மாட்டான். எதுக்குடா அந்த வில்லனை தரீங்க, ரொம்ப மத்து வில்லன்ஸாக இருக்கானுங்க. எங்களுக்கு காட் ஆஃப் வாரில் வரமோ 4 வில்லன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். காட் ஆஃப் வாரில் வரமே 4 வில்லனா, 10 வில்லன் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் ஒரே நேரத்தில் கூட அடிப்பேன் ஜாலியாக. ஒரே நேரத்துலையா? அடி காட் ஆஃப் வார் பண்ணுறோம். பண்ணு 5 இல்லைனாலும் 3 ஆச்சு பண்ணுறோம். 3 பண்ணு. நான் தான் பண்ண எல்லாத்தையும். ஆமாம், என்ன பேசணும்? ஒழுங்கு மரியாதையாக கொடுத்தது, அந்த ஆர்டிஃபேக்டை ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துரு, எங்கள் பாஸ் கேட்குறாரு அப்படின்னு கேட்டான். நாங்கள் நடுவில் பேசியிருந்தனால அப்போ டப் பண்ண முடியல, அதனால் இப்போ பண்ணிடுறோம். ஆர்டிஃபேக்ட்னா லட்டாடா, உன் பாஸ் வாங்கி போய் கொடுக்க போகிறேன். திருப்பதி லட்டு கூட இதுடா. ஐயோ மாற்றி போட்டேனே மூவை மாற்றி போட்டே அட போடாடே. அவன் ஸ்டாப்பிங் நிற்கிறதே ஒரு தடவை 2 தடவை, அந்த மூவியே கெடுக்கிற. இங்கே வாடா, கரெக்டாக வாடா, அவ்வளோதான்டா வாடா, அடியே வாங்கிக்கோ. வாங்கலை என்ன வாங்கலை? என்ன வாங்கலையா? அவன் தான் இங்கே 2 பசங்க கொடுக்குறானுங்க. இந்த இடத்துல இதான் ஃப்ரெண்ட்ஸ் கேவலமான கிளிச். அவன் நடுவில் வரும்போது கரெக்டாக அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சில டைம் படாது. அது கிளிச் இல்லை, ப்ரோக்ராமிங்கே அப்படின்னா. கேவலமாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. படிச்சு வரலையா? என்ன இது மிசைலா படம் வந்து படா மண்டையில் பட்டுன்னு வச்சுக்கோ, மர்கையா சாலா தான் நீ. எங்கள் மண்டையிலாம் படாது, நாங்கள்லாம் பெரிய ஆள். அந்த மிசைல் இந்த உட்புரினை தள்ளி விட்றா. உள்புரினா இவனுங்களா? அதை வரானே மினி உள்புரி சார் வந்து போங்க சார். அப்படி அவ்வளோ வேலை இருக்குது, சும்மா வந்துட்டு சைடில் சொல்லி நிற்கிறீங்க. இப்போ அவன் அடிக்கதா இவன் அடிக்கதானே கன்ஃபியூஷனாக இருக்குது. வாங்கிட்டானா? எப்பா நல்ல வேலை வாங்கிட்டான். அதெல்லாம் வாங்கினா மேலே போயிட்டு வர்றது, வாங்கினா மேலே போய் மிசைல் விட்றான். மிசைல் அடி முக்க சளி சித்தப்பா, எதுக்குடா இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம் பேர்? அது பைசா தானே தெரில. பைசானா ஏதோ பைசா தானே நீ அவன் பேர். அவன் உன கிட்ட பேசுவான், மாஸ்டர் பென்டன் நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறான் அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி பேசுவான். இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ஸ்பைடர்மேன் ஒருத்தர் இருப்பாரு, அந்த மாதிரி இவன் டெய்லி வியூவர்ஸ் டெய்லிவா ஒச்சாச்சு இல்லையா? இல்லை சார் தலை சுற்றுதா. ஐயோ இது எப்படி உடஞ்சிடுச்சு? சில்லி பையன் உடச்சிட்டான். இவனா ஈக்குவலாக இருக்கானேன்னு சொல்லி யோசிக்கிறான். லேசராக வருது
ஜம்ப் பண்ணி போகணுமா கீழே கல் இருக்கு டிக்கு 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 Just ஹெலிகாப்டர் miss, தண்ணியிலே ஊந்துருப்பேன். ஹெலிகாப்டர் ஓகே இப்போ இங்கே அடிக்கணுமா சாவுடா முடிஞ்சுதா ஏய் ஏய் ஓ அது போய் அடி வாங்குவோமா அப்படியே அவனை சுற்றி என்னடா ஏதோ பவர் வர காலி இவங்களை வச்சு தான் ஏற்றணும். அவனை சுற்றி ஏதோ ஏறுது என்னதுடா அது அது ஷீல்டு மாதிரி இருக்கு அதை சுடணும் போல கரெக்டாக அந்த இதில் ஃபயர் வச்சு ஷீல்டு உடையும் போல அது அதை ஒஞ்சி ஒன்று சட்டா இப்போ தான் அடிக்கணும் போல கரெக்டாக சாவுடா ஆனால் உனா பறக்கிற இல்லைன்னா ஷீல்டை போட்டு தடுக்கிற எப்படா டேய் ஐயோ நான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் இவ்வளோ கடுப்பேற்றுறான். இதில் என்ன நான் கேமரா ஆங்கிள் மாற்ற முடிஞ்சால் நல்லாயிருக்கும். லைட்டாக தான் மாற்ற முடியுதா அதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது இந்த கேமில். கொஞ்சம் பக்கத்தில் காட்டினா நல்லாயிருக்கும். ஆனால் இப்படி காட்டினா தான் இந்த கேம் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் எனிமீஸ்லாம் வர்றது தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வச்சாச்சு செத்து போடாட்டி டேய் அவனை அடிக்க சொன்ன செவுத்துல சுண்ணாம்புலாம் வச்சிட்டு இருக்க போடா டேய் வந்துட்டான் ஐயோ கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேனே டைமை. கொஞ்சம் இல்லை ரொம்ப சரி விடுங்க பரவாயில்ல என்ன பண்ணுறது. என்னடா மிஷின் கண்ணில் விடுற மாதிரி விடுறான் கலாஸ்மிக்கா வாருன்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லாஸ்ட் பார்ட் எப்படி இருந்தாலும் இந்த கேமுக்கு அப்புறம் ஒரு பார்ட் வரும். அதோட இந்த கேம் முடியும். ஆமாம் அந்த கேமுக்கு அப்புறம் என்ன கேம் பண்ணால் சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள் அதையும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க படிப்போம். நாங்கள் அதுதான் எங்களுக்கு வேலை வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் கன்ஃபார்ம் படிச்சுட்டு இப்போலேயும் பண்ணுவோம். ஓகே சரி கேமுக்குள்ளே பூந்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெண்டன் வந்து அப்படியும் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த அந்த அடியோ வாங்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் என்னன்னு இல்லை வாய் ரொம்ப ரோலிங் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெண்டன் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. அவன் வேறு ஒரு ஷீட்டை போட்டுட்டு இருக்கான். சுற்றி வேறு உள்புரி இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. உள்புரிஸ் வந்து தொல்லை கொடுக்குறானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பிளஸ் வந்து 4 ஹீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதை அந்த பைத்தியக்காரன் வேறு வாங்கிட்டே இருக்கான். அதான் வளர்றேன் என்ன யாரா கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் டெய்லி வியூவல்ஸ் மாதிரி எம்கே வியூவல்ஸ் கேவலமான நியூஸ் சேனல் தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. உடனுக்குடன் நியூஸ் பார்க்க வேண்டுமா பாருங்கள் எம்கே வியூவல்ஸ் பாருங்கள் வேறங்கனா பாருங்கள் இங்கே வந்துடாதீங்க நியூஸ் பார்த்துருக்கு சுத்துறான் செத்து போடா மண்டை பையன் படுத்துட்டா. அந்த கடைசி இது கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஆஹா பேபிக்கு டான் பண்ணாமா எனக்கு இது கிடச்சிச்சுடா டேய் வாங்க டைம்டா பைசான் சொல்லுங்கண்ணா. அமிக்கிட்டுடா என்னடா அது என்னடா இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் வந்துட்டான் பேபிக்கு வந்துட்டான். என்னடா கலர் பொடியா கலர் கோலமாக விற்கிறேன் சார் அப்படின்றான். ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க. கேவலமான சிரிப்பு. அடையாராடே அட போங்கடா எத்தனை வாட்டி அடிக்கிறதுடா. இந்த யூஎஸ் கிட்டே தான் ஒரு பிரச்சனை கொல்ல மாட்டாங்க மயக்கம் மட்டும் போட வச்சிருவான் தப்பிச்சு ஓடுறான் அவ்வளோ வாட்டியும். அது வந்து கொன்னா ஜெயிச்சு இறங்கிட்டான் நம்ம வில்ல. என்ன இவன் ப்ளூ கலரில் இருக்கான். இவன் ப்ளூ கலர் நம்ம ரெட் கலரா. ஆமாம் எல்லாரும் போட்டி சொல்கிறேன் எடுத்து பென்டன் இல்லைன்னா எடுத்து டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவேன். இருடா நானே வரேன். ஆனால் தரத்துக்கு இல்லை ஒரு பெரிய அடி கொடுக்குறது. உன்னை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வரும். மிஷன் அக்கம்ப்ளீட் ஏதோ ஒரு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரெடி எல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் அப்போ என்ன எல்லாரையும் சாப்பாடிச்சிட்டியா இப்போ நாங்கள் வரலாமா. ரொம்ப தூரம் இல்லை அமெரிக்காவிலேருந்து இட்டாலி வரத்துக்கு எவ்வளோ தூரம். நம்ம வந்து இப்போ இருந்து ஜப்பானுக்கு போய் ஆகணும் வாங்க போகலாம். எதுக்கு நீ அங்கே போகிற இதை பாருங்க கடைசி ஒன்று நான் அடுத்துட்டேன் ஈவில் வேபிகை இப்போ அழிக்கலாம் அதெல்லாம் செத்தாலும் பரவாயில்ல. என்ன நீ பேசுகிற ஆஷியன் கல்விட்டு வந்து உன்னை மிஸ் பண்ணிச்சு என்ன பண்ணுவேன் நீ செத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றான். அது வந்து நிறைய பீசஸ் இருக்குது நீ அதில் எதனா ஒன்று பவர் இது பண்ணாலும் அல்டிமேட்ரிக்ஸ் பவரே நீ செத்துருவ அப்படின்றாங்க. வேபிக்கு ஒன்று வந்து இது பண்ணுறான் நீங்கள் என் கூட இருக்கீங்களா அது போதும் எனக்கு கண்டிப்பாக அந்த பூமி முடிகிற வரைக்கும் கூட இருப்போம் அப்படின்றாங்க. அப்போ அது போதும்டா இட்ஸ் ஹீரோ டைம். அவன் ஹீரோட்டையும் சொல்லியடா கீழே சொன்னான் நீ பார்க்கல. சரி ஃப்ளைட் மியூசிக் நானே போட்டேன் பார்த்தியா. ஃப்ளைட்டில் ஃபியூல் காலி டோ ஒட்டார் ப்ராக்னா பேபி. அதை வந்து கண்ணு பச்சை கலரில் இருந்தால் பென்டன் ரெட் கலரில் இருந்தால் வில்லை. உடம்பே எங்கள் கலருக்கு இதுவாக இருக்குது கண்ணு கலர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. அவன் கூட சண்டை போடல அப்டேட் பண்ணுறோம். லாஸ்ட் சாப்டர் தான் எண்ட் ஆஃப் சாப்டர்னு போட்டுருந்தது கீழே நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் ஃபார்ம்ஸில் போயிட்டு முதல்ல வந்து இவருக்கு பண்ணுறலாம் பெரிய மனுஷன் எல்லாம் பண்ணி தான் இருக்குது. இதில் பண்ணலாம் கீழே இருக்கிற அபிலிட்டிஸ்லாம் ஸ்ட்ரென்த்து ஸ்பீடு டிஃபென்ஸு பண்ணியாச்சு. அடுத்த நான் இருந்தது நம்ம கிட்ட ஸ்பைடர் மெங்கி பண்ணிக்கோ ஸ்பைடர் மெங்கி பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு ஏலியன் இருந்தது. என்ன ஏலியன் இருந்தது தெரியும் எஸ்கே ஏலியன் வாட்டர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஏலியன் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமாம் வாட்டர் ஏலியன் இருக்குது. சரி பிகிச்சில் இருக்குது நம்ம வாட்டர் ஏலியன் மட்டும் பண்ணுவோம். பென்டனை வயிற்றுலேயே ஒருத்தர் சுட்டான்டா. அப்டேட் பண்ணிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே
பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டில் நம்ம அப்டேட்டே பண்ணுறது முன்னாடி அப்டேட்டே பண்ணலை. இதெல்லாம் பண்ணாமலே இவன் வந்து எப்படி சொல்கிறது கேவலமாக ஆடி இருந்தான். இப்போ பண்ணிட்டா ரொம்ப கேவலமாக ஆடுவான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு ரொம்ப குளிர்க்க இதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கும் வேறு இது போல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இம்மங்காசை வச்சு ட்ரை பண்ணுவோம். ஒரே அடி 2 பேர் காலி. நல்லா இருக்கான அந்த மூவ். ஆனால் கண்டமேனிக்கு காதுலலாம் வீசுகிறான். ஹெச்பி பிடிச்சி பண்ணுவால. இம்மங்காசா ரொம்ப பொறுமையாக நடக்கிறாரு. ஆனால் ரொம்ப பொறுமையாக நடக்கிறாரு. ஃபாஸ்ட்டு நம்ம ஸ்பைடர் மேக்கி தான்ப்பா. ஸ்பைடர் மேக்கியா என்ன ஃபாஸ்ட்டு? ஏதாவது ஒன்று பண்ணலன்னா கழுவி திட்ட வேண்டியது. ஏதாவது நல்லா நல்லா வழியாக அடிச்சிருக்கு. நீ அதை எடுத்து விடு. ஆமாங்க சார் மாற்றிட்டேன். வழி தெரியணுமா சொல்லணுமா? அதெல்லாம் எங்கள் ப்ரோ பிளேயர்லாம் தெரியும். ப்ரோ பிளேயரா? ஆமாம், உன்ன மாதிரி நினச்சேன் நான். இந்த ப்ரோ பிளேயரை தான் நாங்கள் பார்த்துருக்கோமே எக்கச்சக்கமான வாட்டி. வழி தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாரு. வழி தெரியாமல் சுற்றுறவெல்லாம் நூபு உன்ன மாதிரி. அதான் நாங்கள்லாம் போனாலே வழியில் தான் போவோம். இது சில வாட்டி வழின்னு எதுன்னு தெரியாமல் புதுசாக ஒரு வழி உருவாக்கி போயிட்டு இருப்பீங்க. அதான் புது எங்கள் ஸ்டைலில் நாங்கள் போவோம். எங்கள் ஸ்டைல்லையா? அதுதான் ப்ரோ பிளேயர்ஸ் கலகு. கேம்லேயே அந்த வழியா இப்படி நினைப்பீங்க நாங்கள் மக்களை காப்பாற்றிக்கணும். அதுதான் இல்லை, எங்கள் வழியே இதுதான். இந்த பக்கம் போகிறதுனால நாங்கள் நெருப்ப வச்ச மக்கள்லாம் அவங்கள காப்பாற்றிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இவன் வந்து வில்லத்தனமான ஹீரோ, நான் வந்து வில்ல இல்லை ஹீரோ. நான் மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் போனேன். அங்கே ஒரு மக்களுங்க இருக்காங்க, நான் அவங்கள காப்பாற்ற போயிட்டு இருக்கேன். யார் நீ? ஆமாம் நம்பணும் இதை நாங்கள். ஆமாம் எஸ் நம்பணும். ஏமாடா ஒரே அடி எல்லாரும் காலி. எனக்கு சூப்பர்மேன் மாதிரி சக்தி இருக்கு. 2வது ரவுண்டா? சூப்பர்மேன் மாதிரி சக்தி இருக்கா? ஆமாம், அதாவது யார் எங்கே கற்றுனாலும் பேண்ட்டுக்கு மேலே கட்டி போட்டுப்பியா? ஐயோ, சூப்பர்மேன் மாதிரி சக்தி தான் இருக்குண்ணே. ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்ல அறிவுத்தனமாக பேசுகிறேன்ட்டு இவ்வளோ கேவலமாக பேசுகிற பற்றியா நீ? தீ மிதிச்சு செத்துடுறாங்க இருக்கிறதுலாம். சாரி, இன்னும் ஆடியம்மனுக்கு தீ மிதிக்கிற நாள் வரல. ஆடியம்மனுக்கு இல்லை, நீ இங்கேயே மேய்ச்சி செத்துன்னு தான் நான் சொன்னேன். ஸ்பைடர்மேனுக்கு இம்மங்க சாடு வேணும். நல்ல வேலை இப்போ செத்துருப்போம். பார்த்ததுனால தப்பிச்சோம். பரவாயில்ல, ஒரு அல்ட்ரா பாட்டுன்னு நினச்சேன். அந்த கார்டை பிடிச்சி இப்போ தான் ஒரு ஆடுற பிளேயர்னே காமிச்சிருக்கேன். இந்த வந்து நீ இந்த டோரை ரீச் பண்ணிட்டேன். இந்த ஐயோ அது உள்ளே போயிடறாங்களே, என்னக்கா நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க? அது என்ன சொல்லாது, இங்கே டோர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் சொல்லாது, வேற என்ன சொல்லாது. ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டு பாட்டில் சொன்னாங்களே நம்ம இதில் ஏலியன் இதெல்லாம் இருக்குன்னு ஒரு ஃபைட்டே முடிஞ்ச பிறகு சொன்னாங்களே, உங்கள்கிட்ட 4 ஏலியன் இருக்குது வேணா மாற்றிக்கோ அப்படின்னாங்களே. ஐயோ எவ்வளோ மோசமாக இருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் தான் போனேன் இப்போது. அங்கே ஒரு இது இருக்குது, அதுதான் உடையணும் அந்த ஒயர் இருக்கே தானே. செத்துப்போ இங்கேச்சா. எலக்ட்ரிக் பவர் பாக்ஸ் வந்து இதுவாகிடுச்சு. இந்த ஹூக் இப்போ இங்கே தான் நிற்கோன்ட்டாங்க. நிற்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பிங் வந்து உட்காந்துக்கும். அடுத்த ஸ்டாப்பிங்கில் பார்த்துக்கும். மொக்க காமெடி கிட்டித்தனமான காமெடிலாம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் கண்டுக்காதீங்க. சீக்கிரம் போடாடே. எங்கள் ஆள் பேர் ஒத்த கையால் ஒரு பாக்ஸே தண்ணுமா. அது டைரக்ஷனை மாற்றண்டா. இரு அதுவே மாறிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சும்மா படம் காமிச்சுன்னுக்கிறானுங்க. படம் அப்படி இருந்தால் பாருங்களா ஸ்பைடர்மேன் பார்க்குறீங்களா? ஐயோ ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் அசிங்கப்பட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்பைடர்மேனை. ஸ்பைடர்மேன் எப்படி எத்தாச்சும் பண்ணி வந்தோமா? சிலெல்லாம் ஒரு லைட்டாக தண்ணி அடிச்சாலே திறந்துக்குது, சிலெல்லாம் மாடு தண்ணி அடிக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து நார்மல் குடிக்காரன், அந்த மொடா குடிக்காரனால என்ன அந்த இடத்துலேயே 4 ஏலியன் மாற்றிட்டு வர. அதெல்லாம் கெத்து. நாங்களாம் ப்ரோ பிளேயர்ஸ் அப்படி தான் மாற்றுவோம். ப்ரோ பிளேயர் நோ பிளேயர் டிஃப்ரென்ஸ் தான். இங்கே ஒரு சேவிங்கை பண்ணிப்போம். சேவிங்கா? ஆமாம், லைட்டாக பயமாக இருக்குது. இது மேலே பக்கார் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். அப்போ ஏன் எதுக்கு இவன் சாவமாறான்னு தெரியுதா? ஏற்கனவே இந்த கேமை விளையாண்டு பார்த்துருக்கான், அதனால தான். அப்போ கூட திறமை வேணும்ல சாவமாறதுக்கு. நீங்கள் அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எல்லாரும் ஃபஸ்ட்டு வாட்டி விளையாடும் போது எல்லாம் சாவ செய்வாங்க, புரியுதா? ஏன் இப்போ காட் ஆஃப் வார் ஏன் திரும்ப சாவறேன்? காட் ஆஃப் வார் ஏன் திரும்ப சாவறேன்னு கேட்குறேன். நான் எங்கடா காட் ஆஃப் வாரில் திரும்ப செத்தேன்? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் லூஸு ஃப்ரெண்ட்ஸ் விடுங்க லைட்டா. நான் எங்கடா நீங்களே சொல்லுங்கள். எத்தனை வாட்டி ஒரு கேம் விளாட்னாலும் சாவமாக விளாட்றது கொஞ்சம் கஷ்டம் தானே. நான் என்ன ஒரு வாட்டி விளையாடி பார்த்துருப்பேன், அவ்வளோதான். சரி, இது ஹார்டில் தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஹார்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஃபுல் ஹார்ட்டில் இருக்குது. அப்போயும் நம்ம அப்டேட்டும் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் ஆடிருந்தோம் இத்தனை பாட்டா. அதனால தான் கொஞ்சம் கேவலமாக ஆடிருந்தோம். இப்போ அப்டேட் பண்ணியாச்சா, நம்ம போட்டு பழகலாம். பவரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கொஞ்சம் கூட. பவர் தானே வருவார் பவர் ஸ்டார். பவர் ஸ்டார். பவர் சோப்பு நம்ம பண்ணுறியா? பவர் சோப்பு இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதை படம் காட்டானுங்க. அவங்க தான் சண்டை தான். டேய் அவ்வளோ பெருசாகிறீங்க, வாடா கிட்டே வாடா கொஞ்சம். தம்பி நீ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எனக்கு எங்கே எடுத்ததோ அங்கே தான் அடிப்பேன். அப்படியே போயிட்டான், பயந்து அப்படியே போயிட்டான். நம்ம பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டான். பார்த்துட்டு போடா நீ போடா, அவன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்.
இரு பொறுமையாக தான் பண்ணிடணும். டேய் ஒரே அடி எல்லாரும் அடி அப்கிரேட் பண்ண வைக்கணுங்க, அடிக்க தூப்பாங்களா? தேவையா? டேய் என்னங்கடா உங்களுக்கு டைம் இல்லைடா உங்களுக்கு அடிக்கலாம். ஏன் அந்த ஃபுல் பவர் தான் அவனை அடிக்கிறது போட முடியுமா? ஆமாம் அந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த ஸ்பெஷல் மூவ் போட முடியும். இல்லைனா சின்ன சின்ன மூவ் போடலாம். என்னடா இது என்னென்ன காட்டுறாங்க? இந்த இரும்பு பெட்டி இருக்கீங்க ஒன்று இழுக்கிற மாதிரி. அங்கே வைக்கிறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது, மேலே ஒரு ஹூக் இருக்குது காட்டுறாங்க. இது வந்து சங்கரன் சிமெண்ட்டில் கட்டினது உடையாமல் இருக்குது. இவ்வளோ போராட்டம் நடந்தோம். கண்டுபிடிச்சிட்டேன் என்னென்ன பண்ணுவேன்னு. முதல்ல சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருக்குது. இந்த உள்ளே தான் போகணும். ஐயோ இவனை வச்சுலாம் போட முடியாது. அடி அறிவு பட்டா பண்ணலான்னு பார்த்தேன், இது வச்சு போந்துடலான்னு. சரி உள்ளே போயிட்டு டவுட். இப்போ உள்ளே போயிட்டு எலியனை மாற்றினாவா? மாற்ற முடியாது. மாற்ற முடியாதா? ஆமாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். இதை உடைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பக் ஆகும். உடச்சு நம்ம அந்த பக்கம் போய் லாக் ஆகிடுவோம். அந்த அக்கா 2 கேட்டையும் மூடிட்டு போயிடுது. அதுவும் அந்த அக்காவும் 2 கேட்டை மூட்டு எங்கேயோ போயிடுறாங்க. நம்மளுக்கு பக் ஆகிட்டு இந்த இதுலேயே மாட்டிடும். இந்த அக்கா நிற்கிறாங்களே இந்த இடத்துலேயே மாட்டிடும். அது ஒரு 4-5 வாட்டி ஆகலை, ஒரு 2 வாட்டி ஆச்சு. இது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலை இந்த பக்கமே வந்துட்டோம். அந்த பக்கம் போயிருந்தால் செம கடுப்பாக இருந்திருக்கும். போவோம் திரும்ப அதே வழிக்கு போவோம். அங்கே அந்த பாக்ஸ் இந்த திரும்ப வைக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக. எங்கே தெரியும் தானே. அதனால் சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துல எனக்கு அத்துப்படிடா இதெல்லாம். சின்ன வயசுலேருந்துனா எத்தனை வயசுலேருந்து? நான்லாம் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது ஜாய்ஸ்டிக்கோட தான் அம்மா போனேன். வயிற்றில் இருக்கும்போது உனக்கு கொண்டுக்கணும், வெளில விட்டு தப்பு பண்ணிட்டாங்க. நான் ஜாய்ஸ்டிக்கோட தான் பிறந்தேன். நான் உள்ளே ட்ராப் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மேல் வழியாக போனோம் நினைக்கிறேன். தெரியும் எனக்கு மேல் வழியாக தான் போகணும். காட்டுவாங்க, அது பொறுமையாக காட்டுவாங்க. அது வந்து ஒரு தடவை விளாட்னா உனக்கு எல்லாமே தெரியும். அது தெரியாத போது என்ன பண்ணுவேன்? தெரியாத போது என்ன பண்ணுவோன்னா, நான்லாம் ப்ரோ பிளே, அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ கொஞ்சம் ட்ரக்கு மேலே ஏறின ஃப்ரெண்ட்ஸ். ட்ரக்கு மேலே ஏறி ஸ்பைடர் மங்கி வச்சு உள்ளே போகணும். ஸ்பைடர் மங்கி இப்போயும் நீங்கள் நினைப்பீங்க நம்ம மக்கள் தான் காப்பாற்றுறோன்னு. அதுதான் கிடையாது. இப்போ நம்ம மக்களை காப்பாற்றினா அவங்க போய் ஒரு இது ஆன் பண்ணுவாங்க. அதனால நம்மளை அந்த டோர் திறக்கும். இதுலேயும் உள்ளே போய் மாட்டிக்க போகிறடா. அதுதான் கொஞ்சம் பயந்து வெளியே என்ன ஆச்சுன்னு இருக்கேன். ஆனால் உள்ளே போனால் தான் அடிக்குது. அது வேறு வழியே இல்லையே. ஐயோ உள்ளே போனால் பகிக்கு ஆகிடுமோ டோர் மூடும்போது. வழியே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். எங்களை மாட்டி விட்டு மட்டும் போயிடாதீங்க தயவு செஞ்சு. இப்படிலாம் நல்லா பண்ணுங்க. எங்களை மாட்டி மட்டும் கஷ்டப்பட்ட காப்பாற்றிட்டா கம்ப்யூட்டரை போய் கேம் விளாண்டுக்கிறான். பச்சை கடை இல்லை ஹல்கு கேம் விளாட்றான்னு நினைக்கிறேன். டோர் திறந்துச்சு ஒரு வழியா. அந்த டோர் தான் போனான். டோர் ஓப்பன் ஆச்சு. பென் அப்படியாக்கா தெரியவே தெரியாது எங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸுக்கா சொன்னதுக்கு. ரொம்ப பென்னாக்கா நல்லா இருக்காங்களே. ஃபோனோட ரொம்ப வேகமாக சொல்லுங்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி நம்ம எந்த இடத்துல நம்ம தொடவே முடியாது. நம்ம லாஸ்ட்டு வேபிக் சாவச்சு போய் சொல்லும் போலுது. வேபிக் வந்து ஜப்பானில் இறங்கிட்டான் போய் பாருன்னு. நம்ம அச்சு சாவச்சு சொல்ல கன்ஃபார்ம் சொல்லணும். ஷீல்டு வச்சுக்கிறான். இம்மங்க சட்டையில் ஷீல்டு உடைக்க முடியலையா? இந்த சந்தில் போடா நீ. இவனுக்கு வீரெல்லாம் எப்பவுமே ஓட மாட்டாங்க. ஓட மாட்டாங்க. நேரங்களில் வீரங்கள்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம் செத்துப்படா. முஸ்டம் பார்த்தியா இல்லையா? எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் நாங்களாம் அந்த காலத்திலே. எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். ஏதோ போட்டால் அவனே சேர்த்து படுத்துட்டானுங்க. கீச்சானுங்க அவனுங்களே. நான் போட்டாச்சே நீ ஒத்துக்க மாட்டேன். லைட்டாக வெயில் எரியுது உனக்கு. அதை கூட தெரியுது. ஹெல்ப்னு கத்துறானுங்க. எரியிற நெருப்போட உனக்கு நல்லா வெயில் எரியுது போல. அது ஒன்றும் இல்லைங்க. இந்த பையன் நேற்று வந்து ஒரு பச்சை மிளகா சாப்பிட்டான். அதான் எரியுன்னு கத்திட்டு இருக்கான். உனக்கு தான் எரியுது வெயில். இப்போ மேலே தூக்கி வரும். கீழே இருந்தாலே அவனை பழிச்சிட்டு இருப்பானுங்க. இப்போ மேலே வந்து ஹெலிகாப்டர் வந்து காப்பாற்றிட்டு போயிடும். டுக்கு 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 டுக்குன்னு. அதனால தான் மேலே இன்னும் ஹெலிகாப்டர் வருமா? மேலே வந்தால் ஹெலிகாப்டர் பார்ப்பாங்க. ஹெல்ப்னு கத்துவாங்க. கத்திட்டு ஹெலிகாப்டர் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சிச்சு கதை முடிஞ்சிச்சு. அப்போ மறுபடியும் பென்டன்னு கூப்பிடுவாங்க. மதியம் என்னங்கடா உங்களுக்கு வேலைடி சுத்தமாக விளாட்லாம். எத்தனை பேர் வாங்கடா நின்று சண்டை செய்யலாம்டா. இன்னைக்கு இன்னும் கடுப்பாயிச்சிடான் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களாம் அச்சு வச்சு வாயில் போட்டு தூக்கி ஒன்று போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வயிற்று வாயில் அடிக்கிறான். ஷீல்டு வச்சுருக்கான் தான் ஃப்ரெண்ட்ஸ். கடுப்பேற்றுறான். என்ன பண்ணல ஷீல்டு அந்த மூவ் போடும்போது அந்த இது ஷீல்டு தான். அது ஒன்று தான் பண்ணும்போது சொல்லி கொடுக்கணும். எப்படி அது ஒன்று பண்ணும்போது ஸ்பெஷல் மூவ் போட சாப்பிட்றானுங்க. ஓகே 3வது சேவிங். இதுக்கப்புறம் பாஸ் ஃபைட் வந்துடும் கொஞ்ச நேரத்தில். சரி ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் ஃபைட்டை தனியாக போட்டுடலாம். அதை தனியாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இங்கேயோட முடியுது. பார்க்குறவங்க எல்லாரும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் எஸ்கே. நான் உங்கள் எம்கே. டாட்டா பை பாய்.